ஹாய், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ரஞ்சனா. நாங்கள் இன்றைக்கி எக்லெஸ் டேட்ஸ் கேக் செய்ய போகிறோம். இந்த டேட் கேக்கில் நான் கருப்பு திராட்சை வத்தல், வால்நட், பாதாம் இவை தான் சேர்த்திருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள எப்படி செய்கிறது, எந்த அளவில் செய்கிறதுன்னு பார்ப்போம். கருப்பு திராட்சை வத்தல் இருந்ததால் நான் கிட்டத்தட்ட 400 கிராம் பேரிச்சம்பழம் தான் எடுத்திருக்கிறேன். அந்த பேரிச்சம்பழம் நல்ல பெரிய பழம். பேரிச்சம்பழத்தை சீட்ஸ் நீக்கி சிறிய துண்டுகளாக வெட்டி 2 டீஸ்பூன் தேயிலை சாயத்தில் ஊற போட்டு இருக்கிறேன். கருப்பு திராட்சை சீட்ஸ் நீக்கி நான் கிட்டத்தட்ட 6 மணித்தியாலம் தண்ணி ஊற போட்டு வைத்திருக்கிறேன். பேரிச்சம்பழத்துக்கு சாயம் விடும் பொழுது பேரிச்சம்பழ மட்டத்துக்கு கீழே தான் விட வேணும். அதே போல் கருப்பு திராட்சைக்கு தண்ணீர் விடும் பொழுது அந்த மட்டத்துக்கு கீழே விட வேணும். நீங்கள் மணித்தியாலத்துக்கு ஒருக்கா அதை கொஞ்சம் பிரட்டி விடுங்க. மறுபக்கமாக ஊற போட்ட பழங்களை இப்போ நீங்கள் ஒரு ஷீட்டால் பொலித்தீனால் கவர் பண்ணி விடுங்க. டேட்ஸை நான் 7 மணித்தியாலம் ஊற போட்டேன். நான் 6 மணித்தியாலத்தில் எப்படி நான் எடுத்து பிரட்டைக்குள்ளே தான் இதுக்கு நான் அப்பச்சோடா போட்டேன். நான் ஆரம்பத்திலேயே அப்பச்சோடாவை டேட்ஸில் போட்டால் டேட்ஸ் எல்லாம் பிஞ்சு நசிகிற போல் வந்துடும். 6 மணித்தியாலத்துக்கு பிந்தி போடைக்குள்ள 7வது மணித்தியாலம் எடுக்க டேட்ஸ் கொஞ்சம் கல் தன்மையாக இருக்கும். கேக் சாப்பிடிக்க முரண்டு கடிபடும் டேஸ்டாகவும் இருக்கும். நான் 125 கிராம் சீனியை கிரைண்டரில் போட்டு அரைச்சி மாவாக்கி எடுக்கிறேன். சீனியையும் மாஜரினையும் பீட் பண்ணி நல்லா கட்டி இல்லாமல் எடுக்க வேணும். சீனியும் மாஜரினும் இறுக்கமான தன்மையில் பீட் பண்ண ஹார்டாக இருக்கும். அந்த நேரம் 350 ml எடுத்து வைத்த டின் மில்கை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பீட் பண்ணவும். இப்போ சீனி நன்றாக கரைந்து விட்டது. இப்போ பேரிச்சம்பழத்தையும் சேர்த்து பீட் பண்ணவும். இந்த பேரிச்சம்பழம் கலவையோட நல்லா கலந்த பிறகு கருப்பு திராட்சை ஊற வைத்த திராட்சையையும் சேர்க்கவும். இப்போ கருப்பு திராட்சையையும் பீட் பண்ணி எடுக்கவும். இப்போ நாங்கள் கழுவி வைத்த 100 கிராம் ப்ளம்ஸை இதுக்குள்ளே சேர்க்கிறோம். இனி நாங்கள் ரவை சேர்க்க போகிறோம். இந்த ரவையை அரித்து விட்டு மிகச்சூட்டில் வறுத்தெடுக்க வேணும். ரவை கலந்த பின் 200 கிராம் அரித்து 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்க்க வேணும். நான் மோத்தா பேக்கிங் பவுடர் சேர்த்திருக்கிறேன். சேர்த்து நன்றாக கலக்கி எடுக்கவும். வெட்டி வைத்துள்ள வால்நட், பாதாம் சேர்த்துள்ளேன். ஜாதிக்காயை தட்டி உடைத்து உள்ளுக்கு இருக்கிற பருப்பை வறுத்து அந்த தூளும் இத்துடன் சேர்த்திருக்கிறேன். அது நல்ல வாசமாக இருக்கும் இந்த எக்லெஸ் டேட் கேக்கு. இப்போ கேக் கலவையை நான் ட்ரேயில் ஊற்றுறேன். இப்போ நான் இதை அவனில் செட் பண்ணி இருக்கிறேன். நான் செய்த அளவு 2 தட்டு கேக் செய்யக்கூடியதாக இருந்தது. பேக் பண்ணின கலரை பாருங்க. இதை சாப்பிட்டு பார்த்தால் நல்ல சுவையாக இருந்தது. நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள். சுவையை பற்றி சொல்லுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.